நான் பார்த்திருக்கிறேன் பல தேர்தல்களில் எல்லோரும் வாருங்கள் காலை 7 மணிக்கு வாக்குச்சாவடிக்கு வாருங்கள் நாம் அழைப்போம். ஆனால் இந்த முறை எப்படி வாக்குச்சாவடியில் இருக்க போகுதுன்னு சொன்னால் 4 மணிக்கு நீங்கள் காத்துக் கொண்டிருப்பீர்கள், 10 மணிக்கு தீர்ப்பு வழங்கி முடியும். அங்கே பார்க்கும் போது நமக்கு தெரியும் 60% வாக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. 10 மணிக்கு வெற்றி நம்மை தாடி இருக்கிற நிலைதான் 23ஆம் தேதி 10 மணிக்கு நம்முடைய தேர்தல் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற நாளாக அமையும். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால் பல தேர்தலை சந்திக்கிறோம், பல தரவு பயன்படுத்திக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற நிலைகளை வேறு. நம்முடைய தலைவர் எப்போது வருவார், எப்போது அவரை காணப்போவோம் என்று மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் சென்னையை நோக்கி வருவார், பெரம்பூரில் புறப்படுவார். புறப்பட்டதற்கு பிறகு சென்னை மாநகரமே தம்பித்துக் கொண்ட அளவுக்கு தான் மக்கள் கூட்டிருக்கிறே தவிர எந்த தலைவருக்கு இருக்க போகும் என்ற மாநாட்டில் படைப்போம், வெற்றியை காண்போம் என்று சொல்லி நேரம் சுருக்கமாக இருக்கிற காரணத்தினாலே நம்முடைய ராஜ்பவனை பொறுத்தவரையும் நல்லவர், பண்பாளர், நல்ல சிறந்த பேச்சாளர், உங்களை அணுகக்கூடியவர். தலைவருக்கு அங்கே பார்க்கின்ற போது வானதி ராஜ்குமார் தோலை தட்டக்கூடியவர். அப்படிப்பட்டவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார், நல்ல மனிதன் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றியை தேடித்தாங்க அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.